வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்களை நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமாக சங்கீத புத்தகம் 66ஆம் அதிகாரம் 14ஆம் வார்த்தையில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் என்று சொல்லி இங்கு பக்தன் சொல்லுகிறதை பார்க்குறோம். அதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் எதுக்குடா பம்பு, பொருத்தனை செய்வானே அதை நிறைவேற்றாமல் நம்ம கஷ்டப்படுவானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிற காரியத்தை இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்க முடியும். அதுவும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆண்டோடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் கூட இப்பொழுதெல்லாம் எந்த ஒரு பொருத்தனையும் பண்ணுறதே இல்லை. ஆனால் இங்கு பக்தன் சொல்கிறாரு, என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து நான் சொல்லிய என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், ஒரு இக்கட்டு மாறணும்னு சொன்னால் நமக்கு வருகிற இக்கட்டு, பிரச்சனை, பாடு, போராட்டம் அனைத்தும் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் அப்படிப்பட்ட சமயங்களில் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றுவது, பொதுவாக சொல்லப்போனால் பொருத்தனை செய்வது அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை நமக்கு கொண்டு வரும் என்பது இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு தெரிகிறது. வேதத்தில் எத்தனையோ மனிதர்கள் பொருத்தனைகளை செய்து அற்புதத்தையும் அதிசயங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டதை நாம் வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே இன்றைக்கி பொருத்தனை என்பதே இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் மிகையாகாது, பொய்யாகாது. ஆமருமையானவர்களே, இந்த நிலைமையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். நமக்கு இருக்கிற நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்தும் மாற வேண்டும் என்று சொன்னால் நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மால் இயன்ற, முடியாத ஒரு காரியம் இல்லை, நம்மளால் இயன்ற ஒரு பொருத்தனைகளை செய்து அதை நாம் தேவனுக்கு செலுத்துகின்ற பொழுது, அதை தேவனுக்காக நிறைவேற்றுகின்ற பொழுது நிச்சயமாகவே நல்ல பலனையும் தேவ சமூகத்திலிருந்து நல்ல பதிலையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் எதுக்கு வம்பு, பொருத்தனை செஞ்சால் நம்ம அதை நிறைவேற்றணும், அதை விட பொருத்தனை பண்ணாமல் இருந்துக்கிடுவோம் அப்படின்னு இன்றைக்கி எல்லா மனிதர்களும் இருப்பதை போல நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. உண்மையாகவே வேதத்தின்படி நாம் பொருத்தனை செய்கிறவர்களாக மாற்றப்பட வேண்டும். பொருத்தனை செஞ்சாதானே அதை நிறைவேற்ற முடியும், புரியுதுங்களா? பொருத்தனை செஞ்சாலே விடுதலை வரும், நிறைவேற்றினா அதை விட ஆசீர்வாதங்களை அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம்.